ஓகே போமா, கைப்பிடி, லெட்ஸ் கோ சொல்லி. ஓகே அப்படின்னு சேலத்துக்கு கிளம்பியாச்சு. பாய்க்கு ஒரு சலாம் போட்டு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் ஆறு, அங்கே பாருன்னு என் பொண்டாட்டிகிட்ட காமிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். வா உங்கள் பாரு மேட்டூருடைய அழகை அப்படின்னு சொல்லி என் முன்னாடிட்டு காமிச்சேன். இது நீங்கள் பார்த்ததே இல்லையா? எத்தனை இந்த பக்கத்தோட என்னை கூப்பிட்டு வந்துருக்கீங்க, ஒழுங்காக ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு நீ மண்டையில் தட்டி வண்டியை ஓட்ட விட்டா. சரி நானும் கம்முன்னு வண்டியை ஓட்டிகிட்டு நான் பாட்டு போயிட்டே இருந்தேன். என்றைக்கெலாம் நான் என் ஃப்ரெண்டோட தனியாக போகணுன்னு நினைப்பனோ, 16,000 கதவை வச்சு நீ எப்படி தடுப்ப அந்த மாதிரி இங்கே பாரு தண்ணியை இப்படி 16 கதவை வச்சு அடைச்சி வச்சுருக்காங்கன்ட்டு. அப்படியே அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு ஒரு பாட்டை போடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை கேட்டு சிக்கு புக்கு ரயிலு நீ தான் என் குயிலுன்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்கோட கடந்து சேலத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தேன். இதுதான் சேலம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் எடுத்து தரேன், வேணால் போயிட்டு உங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டுவான்னு சொன்னேன். அதெல்லாம் போக முடியாது, போனால் அவங்க கூட தான் போவேன், வந்தால் அவங்க கூட தான் வருவேன்னு சொல்லிட்டா. சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். என் பாசக்கார பொண்டாட்டி என்கிட்ட இருக்கும்போது என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். சரி சேலம் வந்துட்டோம், ஏதாவது நல்ல படத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு மேப்பில் பாரு நல்ல தேட்டரான்னு சொன்னேன். உடனே அவள் சொன்ன பதில் நீங்களே பாருங்கள். டாமினோஸ் எங்கே இருக்குன்ட்டு பார்த்துருந்தேன் மேப்பில். இதுதான் ஏவிஎம் உருண்டை சுற்றிக்கிட்டே இருக்குது பாருன்னு சொன்னேன். இதே மாதிரி நீங்களே நீ சுற்றி வாங்கன்னு சொல்லி சொன்னான். சரி வான்னு சொல்லிட்டு ROX தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டேன். சேலத்தில் இதுதான் பயங்கரமான தேட்ரு, பெரிய தேட்டருன்னு சொன்னாங்க. உடனே அங்கே தான் போனோம். சரி வண்டியை விட்டுட்டு நாங்கள் லிஃப்ட்டில் கிளம்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டிக்கெட் எடுக்கணும் மேடம், எங்கே டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லி கேட்டேன். டிக்கெட்லாம் எடுக்க முடியாது சார், நீங்கள் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதில் போய் நீங்கள் என்ன மூவி வேணும் எந்த சீட் வேணும்னு சொல்லிட்டு அதில் போய் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி QR மூலிமா பணத்தை பே பண்ணிட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எங்கள் ராஜா குட்டிக்கு சந்தோஷம் இதெல்லாம் பார்த்துட்டு. தேட்டருக்குள்ளே இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு படம் போடுறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்குது அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் அவனும் விளாட வந்துட்டோம். இந்த தேட்டரில் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேமராவா ப்ரொஜெக்டரான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். வச்சுருக்காங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ளதான், செம்மையாக இருந்துச்சு. அதை நான் என்னென்னு கேட்க மறந்துட்டேன் கேட்குறதுக்கு. அதனால் நீங்கள் எதுவும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய பெரிய ஸ்க்ரீன்லாம் வச்சு அங்கே வந்து விடாமுயற்சி ட்ரைலரு, அப்புறம் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ட்ரைலர் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். டே அப்பா எனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்தியா, எனக்கு ஒரு சீட் வேணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு சீட்டில் போய் உட்காந்துட்டான். சீட்டே செம்மையாக இருந்துச்சு, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு.
அவங்க தேட்டருடைய சவுண்ட் எஃபெக்ட் காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டியாக ஒரு இது போட்டு காமிச்சாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சவுண்டு என்னால் வைக்க முடியல, காப்பிரைட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வைக்கல. போங்க, நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சிம்பிளை போட்டு படம் என் பையனுக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கும்னு உடனே பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தேன். உடனே அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் சாப்பிட்ற அழகை நீங்களே பாருங்கள். மதகஜராஜா படம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த படத்தையும் ஃபுல்லாக பார்த்தான், பாப்கார்னையும் ஃபுல்லாக முடித்தான். படம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக டிமார்ட்டு கிளம்பி போயிட்டோம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறதுக்கு. சேட்டைக்கார பையன் சேட்டை பண்ணிட்டே இருந்தான். அவனை ஒரு வழியாக கட்டுப்படுத்தி வண்டியில் தூக்கி உட்கார வச்சாச்சு. இவனு போய் அப்படி சொல்ற, இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற. அவன் பாட்டு ஜாலியாக ஒன்றொன்னையா தள்ளி விட்டுக்கிட்டும் இழுத்துக்கிட்டும் ஜாலியாக அவன் பாட்டுக்கு வந்துருந்தான். கம்பு போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னான். உடனே கம்பு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் அள்ளி போடு அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். பொண்டாட்டி சூப்பராக கேக் சிவா. இந்த இடத்துல தான் நாங்கள் கேக்குக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்குவோம். இது எந்த இடத்துல இருக்குன்னா சேலத்தில் செரி ரோடும்பாங்க, அந்த இடத்துல இருக்குது. இந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா நான் கண்டிப்பாக இதோடைய லொக்கேஷன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். லப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 2 பேரும் ஏறி உள்ளே போயிட்டாங்க. கேக்கு செய்யக்கூடிய எல்லா பொருளுமே இந்த இடத்துல கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள், வாங்குங்க. ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாப்புல. எல்லாமே இருக்குது. கேக்கு செய்யணுமா எல்லா பொருளுமே இருக்குது. என் பையன் எல்லாத்தையும் உருட்டி புரட்டி விளாண்டுட்டு இருந்தான். அது கூட அவர் ஒன்றுமே சொல்லலை. கேக்கு யார் யாருக்கெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவனை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்குது. நம்மளும் சின்ன குழந்தையவே இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த கேக்குக்கு மேலே பால்ஸ்லாம் போடுவாங்களா, அது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் கேக்குக்கு மேலே ஒட்டுற ஸ்டிக்கர்ஸு எல்லாமே இருக்குது. A to Z எல்லாமே இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் எதுவுமே வாங்காமல் வெளியே வர மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்குது. குட்டி குட்டி பால்ஸாக இருக்குது. இதெல்லாம் என்னதுன்னு கேட்டேன். எல்லாம் சாப்பிட்றது கேக்குக்கு மேலே போடுறதுன்னு சொன்னான். இது ஒரிஜினல் தங்கம்னு சொன்ன உடனே நம்பிட்டேன் என் பொண்டாட்டி பைத்தியக்காரி. சரி பைத்தியன்னு சொன்னோம். அப்புறம் உடனே நாங்களும் கிளம்பிட்டோம். நம்ம கடையை பக்கம் வந்தாச்சு. சரி பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாத்தா கிட்ட அவனே போயிட்டான். நான் என்ன கேட்டாலும் இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. அதான் எங்கள் அப்பா, மை டேடி, லவ் யூ ஸோ மச். ஃபேமிலி தான் எல்லாத்துக்கும். ஃபேமிலி என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க.